நீங்கள் இந்தி மொழியை ஏற்றுக்கிட்டால் தான் காசு கொடுப்போன்றது அமைச்சர் சொல்லக்கூடிய வார்த்தையாது. இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டிருக்காரு, அதுக்கு லிஸ்ட்டை கொடுங்க. இன்ன வரைக்கும் பதிலே கிடையாது. கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது தான் எல்லா அனைவரும் எதிர்க்க வேண்டியதாக இருக்குது. ஹிந்தி படித்து தான் வாழ்க்கையில் முன்னேறலான்னா அப்போ வட இந்திய தமிழ்நாட்டில் இத்தனை பேர் வேலை தேடி இங்கே ஏன் வரான்? தென்னிந்திய மக்கள்கிட்ட வரின்ற பேரில் கொள்ளையை அடித்து எடுத்துகிட்டு போயிட்டு அவன் வட இந்திய மக்கள்கிட்ட கொடுத்து ஓட்டை வாங்கி ஜெயிக்கணும் பார்க்குறான். ஐயோ நாங்கள் ஒரு காலம் திரும்ப போக மாட்டோம், நாங்கள் இங்கே தான் இருப்போம், எங்களுக்கு சொர்க்க பூமியே தமிழ்நாடு தான், தென்னிந்தியா தான் சொல்கிறான். இந்திய படித்த அந்த மக்களோட பொருளாதாரம் நல்லா இருந்ததுன்னா அவன் ஏன்டா இங்கே வரான்? எந்த பலனும் தராத ஒரு மொழி நான் எதுக்குடா படிக்கணும் தான் எங்களுடைய கேள்வி. தமிழக அரசு மத்திய அரசு இடையான விஷயங்கள் நாளுக்கு நாள் பிதைகிறது. ஐஏட்டில் அந்த நிகழ்ச்சியை கூட பார்த்திங்கன்னா தர்மேந்திர பிரதான் வந்து ரத்து பண்ணியிருக்காரு எதிர்ப்பு காரணமாக. இதை பற்றி என்ன சொல்ல போகிறீங்க? இந்தி மொழியை தமிழ்நாட்டுக்கு திணிக்கும் போதெல்லாம் மாணவர்கள் தன்னிச்சையாக கொந்தளித்து எழுவார்கள். அது எந்த கட்சியாலும் எந்த ஆட்சியாலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு போராட்டமாக அமைந்துவிடும். அதற்கு அந்த தர்மேந்திர பிரதான் அதுக்கு பயந்து கொண்டு தான் அந்த நிகழ்ச்சி ரத்து பண்ணியிருக்கார். ஒருவேளை அவர் கலந்து கொண்டிருந்தார்னா அந்த பகுதியில் வந்து அந்த கல்லூரி நிறுவனத்தில் வந்து மிக பெரும் ஒரு கலவரம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கும். ஏன்னா மாணவர்கள் எழுச்சியை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, அந்தளவுக்கு ஒரு பெரிய போராட்டம். அதற்கு பயந்து தான் தர்மேந்திர பிரதான் அந்த நிகழ்ச்சி ரத்து பண்ணியிருக்காரு. அது அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இந்தி மொழியை ஏற்றுக்கிட்டால் தான் காசு கொடுப்போன்றது ஒரு அரசு ஒரு அமைச்சர் சொல்லக்கூடிய வார்த்தையாது. எல்லாரும் கேட்குற கேள்வி என்ன, அப்போ இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டிருக்காரு, அதுக்கு லிஸ்ட்டை கொடுங்க. இன்ன வரைக்கும் பதிலே கிடையாது. அவர்கள் பேசுகிற வட இந்திய மாநிலங்களில் எத்தனை மாநிலங்கள் வந்து இன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா பஞ்சாப் மாநிலமும் தெலுங்கா மாநிலம் தாய்மொழியில் தான் தாய்மொழி கட்டாயம் படித்தே ஆக வேண்டும் சட்டம் இயற்றுகிறது, அந்த அரசு உத்தரவிடுகிறது. அப்படி இருக்கும்போது நீங்கள் தமிழ்நாட்டை மட்டும் குறிப்பாக எந்த இடத்துலையும் இல்லாமல் தமிழ்நாட்டை மட்டும் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் தமிழக மேலே இந்திய திணிக்க வேண்டிய வெறி எங்கேருந்து வருகிறது இவர்களுக்கு? ஏன் அந்த நோக்கம் தமிழர்கள் மட்டும் அந்த காலத்தில் டார்கெட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி இந்த நேரு காலத்தில் ஏற்பட்ட இந்திய போராட்டம் மாணவர்களுக்கு மிக பெரும் எழுச்சியாக போராட விளைவு. நேருவை வந்து இந்தியை விரும்பாத மாநிலத்தில் நாங்கள் எந்த காலத்திலும் திணிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு, உறுதிமொழி தருகிறார். அப்படி அது அரசு ஒரு பிரதமர் கொடுப்பது மத்திய அரசின் சார்பாக கொடுக்குறது. அந்த உறுதிமொழி இப்போ இருக்க அரசு வந்து மீறி நீங்கள் இதெல்லாம் செஞ்சால் தான் நான் காசு கொடுப்பேன்னா இது எவ்வளோ பெரிய அயோக்கியதனம். இதுக்கு இங்கே இருக்கிற பாஜக தலைவர்கள்லாம் ஹிந்தி கற்றுக்கணும். இந்தி மொழியை யாரும் கற்றுக்காவான எந்த அரசும் யாரையும் தடை பண்ணுறது கிடையாது. கற்றுக்காமல் விருப்பம் அவன் இஷ்டத்துக்கு அவன் வசதிக்கு போய் கற்றுக்கிறான். புரியுங்களா? நீங்கள் வந்து கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது தான் எல்லா அனைவரும் எதிர்க்க வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சி நீ போய் கற்றுக்க, உன்னை யாரும் தடுக்கலையா? நீ ஹிந்தி படிக்கூட இங்கே யாருன்னா போராடுறாங்களா, கொள்கிறாங்களா? இப்போ விருப்பங்களும் போய் படிச்சுட்டு ஏன்னா நீங்கள் வந்து மாட்டுக்கறி தின்னவெல்லாம் வீடாக பூந்து அடிச்சிங்க. மாட்டுக்கறி தின்ன கூட உணவு சாப்பிடுன்னு சொந்த விஷயம், அவனை தின்னக்கூடாது. நீ போயிட்டு அராஜகம் பண்ணி வீடு பூந்து வட இந்தியாவில் ஃபுல்லாக அடித்து ஒத்தனை பேரை கொன்னீங்க. அந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் ஹிந்தி படிக்கிறவங்க போயிட்டு யாருன்னா போய் ஏன்டா படிக்கிறேன் அடிக்கிறாங்களா, கொள்கிறாங்களா, போராடுறாங்களா? அப்படி ஒன்றுமே கிடையாது. படிக்க விரும்புகிறது தன்னிச்சையாக போய் படிக்கணும், அவங்க இஷ்டம் விட்டுறாங்களே. சரி ஓகே, ஹிந்தி படிக்கிறதுனால என்ன லாபம்? அதனால் என்ன போகலாம்? ஹிந்தி படித்து தான் வாழ்க்கையில் முன்னேறலான்னா அப்போ வட இந்திய தமிழ்நாட்டில் இத்தனை பேர் வேலை தேடி இங்கே ஏன் வரான்? உன் மாநிலத்தில் படித்து அவங்க ஹிந்தி படிச்சுட்டான்ல, அவன் எல்லாம் வசதியாக வாழ வேண்டிய, அவனுக்கெல்லாம் வாய்ப்பும் கொடுக்க வேண்டியது. கையாளாத அயோக்கியத்தனமான ஆட்சியாளர்கள் தான் வட இந்திய ஆட்சியாளர்கள். ஒரு மாநிலத்திலும் தன் மக்களை வாழ வைக்கிறதுக்கு உண்டான எந்த நடவடிக்கை எடுக்காத அந்த மக்களை கொள்ளையடித்து சுரண்டு சுகபோகத்தை வாழ்கின்ற ஆட்சியாளர்கள் தான் வட மாநிலத்துக்கு எல்லா ஆட்சியாளர்களும். அதனால தான் அந்த மக்கள் வந்து சொர்க்க பூமியாக தமிழ்நாட்டை தேடி வேலையை தேடி இங்கே ஓடியாந்து கொண்டிருக்கிறார்கள். தென்னிந்தியாவே சொர்க்க பூமி தான். தென்னிந்தியா மட்டும் இல்லைன்னா, தென்னிந்திய மக்கள் மட்டும் இல்லைன்னா, அவங்க வரி செலுத்தலைன்னா இந்தியான்ற அரசே ஒன்று கிடையவே கிடையாது. இந்த மத்திய அரசு செயல்படுத்த வேண்டிய பணமே கிடைக்காது. வட இந்தியாவில் எவனும் வரி கட்டுறது கிடையாது. ஒரு ட்ரெயின் எடுத்தனாலும் இது இப்போ இந்த மகா மேலால் அவன் ட்ரெயினை போட்டு அடிக்கிறான் ஒடிக்கிறான். எத்தனை பேர் சாவுறாங்க ட்ரெயினுக்கு பிளாட்ஃபார்ம் மாற்றுங்க.
எங்கேயாவது தமிழ்நாட்டில் தென்னிந்தியா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கா? இதற்கு இத்தனை ஆண்டு வரலாற்று. ஏன்னா இந்த மக்கள், தென்னிந்திய மக்கள் சட்டம் ஒழுங்கை கடைபிடித்து கல்வி அறிவு பெற்று பொருளாதார உயர்வு பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். இவனுங்க வந்து தென்னிந்திய மக்கள்கிட்ட வரின்ற பேரில் கொள்ளை அடித்து எடுத்துகிட்டு போயிட்டு அவன் வட இந்திய மக்கள்கிட்ட கொடுத்து ஓட்டை வாங்கி ஜெயிக்கணும் பார்க்குறான். ஆனால் இங்கே இந்த பொருளாதார உயர்ந்து வரி கட்டுற மக்களுக்கு எந்த வசதியும் செஞ்சு தர மாட்டான். அவங்க படிக்கிறதுக்கு நீ மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிட்டா தான் நான் வந்து 5000 கோடி நிதி ஒதுக்கி கொடுப்பேன். எவ்வளோ பெரிய ஐயோக்கியதானா? இந்தி படித்தா இவ்வளோ வசதியாக செலவு, இவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குது, பொருளாதார உயர்வு கிடைக்குது, அதனால் நம்மளும் படிப்பான். நீ கேட்கவே இவனே படிப்பான். அங்கே இருக்க மக்களே சோத்துக்கு பிச்சை எடுத்து ஒருவர் சோப்பாத்துக்கு வழி இல்லாமல் தினம் 1000 பேர் 5000 பேர் 10000 பேர் தமிழ்நாட்டை தேக்கி ஓடிடுறான், தென்னிந்தியா நோக்கி ஓடிடுறான் வேலை வாய்ப்புக்கு. இங்கே வந்தோம் அத்தனை பேரும் ஐயோ நாங்கள் ஒரு காலம் திரும்ப போக மாட்டோம், நாங்கள் இங்கே தான் இருப்போம், எங்களுக்கு சொர்க்க பூமியே தமிழ்நாடு தான், தென்னிந்தியா தான் சொல்கிறான். ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே வந்து அவன் 3 வேளை சாப்பாடே சாப்பிட்றான். அப்படியே அப்போ ஆனால் நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க, குஜராத்தில் பார், குஜராத் மாடல் பார், பீகார் மாடல் பார், யூபி மாடல் பார்னா, யூபியிலலாம் வந்து நம்ம ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோ தினம் பார்த்துன்னு இருக்கிறோம். அந்த மாநிலத்தை சேர்ந்த கலெக்டரில் போய் ஸ்கூலில் ரெய்டு பண்ணுறாங்க. என்ன பண்ணும்போது ஒரு இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறதுக்கு அந்த டீச்சருக்கு 4 வார்த்தை இங்கிலீஷில் படிக்கிறதில்ல, ஸ்பெல்லிங்கு கூட்டி படிக்குது. அந்த டீச்சர் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. ஹிந்தி கற்றுக் கொடுக்குற ஒருத்தன் வந்து கோமனை கட்டின்னு வந்து உட்காடுறான் அந்த ஒரு ஸ்கூலில். இங்கே இருக்க வட இந்திய ஊடகங்கள் மீடியாக்கள் தமிழ்நாட்டை கல்வித்திறனை புள்ளி வர்த்தகம் எடுத்து போயிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான கல்வி இருக்குது, கட்டமைப்பு இருக்குது, எல்லாருக்கும் தெளிவாக ஒட்டுமொத்த இந்தியாவுடைய சேர்த்து ஒரு புள்ளி வரம் தான் அதுக்கு ஈக்குவலாக தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த அளவுக்கு செல்வ செழிப்பில் கல்வி வளர்ச்சி பெற்ற அறிவு பெற்ற பொருளாதார ரீதியாக முன்னேறிய ஒரு மாநிலத்தை வந்து நீ வந்து சோத்துக்கு பிச்சை எடுக்கிற மாநிலங்கள் பேசுகிற மொழியை இங்கே வந்து கற்றுக்கணும்னு சொன்னால் எதுக்கு கற்றுக்கணும்? அப்படி இப்போ வந்து குறைத்தலாம் சொல்லுவானா, சோத்துக்கு பிச்சை அப்படிலாம் சொல்லுவானா. கல்வித்தரம் வந்து டென்மார்க்கு, ஸ்வீடன், நார்வே போன்ற அந்த நாடுகளில் இருக்கிற உலகத்தரம் வாய்ந்த கல்வித்தரம் அங்கே வந்து அரசாங்க பள்ளிகளில் படித்து அதை வந்து அரசாங்க கட்டமைப்பில் பார்த்திங்கன்னா உலகத்தரம் வாய்ந்த கல்வியை மேம்படுத்துறது போல் நம்ம நாட்டில் இருக்குதா? நாட்டில் இருக்கா? இருக்குங்க, தமிழ்நாட்டில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது, தென்னிந்தியாவில் இருக்குது, வட இந்தியாவில் கிடையாது. அவன் ஒரே ஒரு இதை வச்சுக்கின்னு பேசினுக்கிறானுங்க, புரியுங்களா? தமிழ்நாட்டில் இன்றைக்கி கூட ஒரு உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்களில் 60வது இடத்துல மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்திருக்கு. புள்ளி வரும் சொல்லுது உலகத்தரம் வாய்ந்த இந்தியாவில் வேறு எதுலையுமே கிடையாது, தமிழ்நாட்டுக்கு தான் வந்திருக்கு, ஐஐடி வந்திருக்கு. அப்படியாப்பட்ட கட்டமைப்பு மிக்க உயர்ந்த கல்வித்தரம் கொண்டது. சோத்துக்கு பிச்சை தான் சொன்னால் சோத்துக்கு வழியில்லாத இங்கே ஓடிடுறாம இல்லை, அந்த மாரி நம்ம அந்த மாரி குறைத்து பேச வேண்டாம். இல்லை மக்கள் இல்லை அப்படி கிடையாது, இல்லை அப்படி கிடையாது. அது ஒரே காவலிக்கல் கல்வி பூங்கா, அது தமிழனுடைய பார்வை. அது வந்து அப்பேற்பட்ட தமிழனை வந்து வாழ வைக்க அப்பேற்பட்ட தமிழனை வந்து இங்கே வந்து அவங்க பிச்சை எடுக்கல, அங்கே சோத்துக்கு பிச்சை எடுத்து இங்கே வந்து வாழ வசதியா ஒரு அரசு அவனை வாழ வைக்கிறது தமிழகம். ஒரு அரசியல் தலைவர் அந்த மாதிரி சொல்ல வேணாங்க. ஏன்னா அந்த மாதிரி வார்த்தை வேணாம். ஏன்னா அது வேற்றுமையில் ஒற்றுமை. நான் அப்படிதான் நாங்கள் வேற்றுமையில் ஒற்றுமை யாதும் ஊரே யாவரும் கேளிர் வந்தாரை வாழ வைக்க தமிழ்நாட்டு அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை மட்டும் 3 கோடி இந்திக்காரன் உட்காந்துக்கிறான், புரியுங்களா? ஆனால் எங்கேயாவது தமிழாக இருப்பான், அங்கங்கே கொஞ்சம் இருப்பான். இத்தனை கோடி பேரா இத்தனை லட்சக்கணக்கான பேரை எங்கேயாவது இருக்காங்கன்னு சொல்லுங்கள், கிடையாது. அந்த மாதிரி வாழ வைக்கிற தமிழகம் இங்கே வந்து பிச்சை எடுக்கிறாங்கன்னு சொல்ல, அவன் மாநிலத்தை அவன் ஆட்சியாளருக்கு சொல்கிறான் இல்லையா, நீ இந்திய படினா அப்போ இந்திய பூர்வீகமாக தாய்மொழியாக கொண்ட இந்திய படித்த அந்த மக்களோட பொருளாதாரம் நல்லா இருந்ததுன்னா அவன் ஏன்டா இங்கே வரான்? அப்படி நல்லா இல்லாத ஒரு எந்த பலனும் தராத ஒரு மொழி நான் எதுக்குடா படிக்கணும் தான் எங்களுடைய கேள்வி. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.